கலைஞர் டிவி நேயர்களுக்கு நலமுடன் வாழ என்ற நிகழ்ச்சியில் இந்த யோகாசன நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். சந்திரேஷ் சேஷாத்ரி இவங்க ரெண்டு பேரும் நமக்கு ஆசன முறைகளில் பார்ட்னர் யோகா எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு 4-5 ஆசனங்கள் நமக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. யூஸ்வலாக யோகானாலே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் யோகா பண்ணீங்க அப்படின்னா சாமியாராக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் யோகா இருக்குது, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதில் இப்போ நம்ம பண்ணுறது அஷ்டாங்க யோகம், நம்ம உடம்பை வதச்சி பண்ணுறோம், இது ஹத யோகம். அஷ்டாங்க யோகத்தில் ஒரு பகுதி தான் இந்த ஹத யோகம். இதில் முதல்ல 2 படி தான் இந்த இயமமும் நியமமும். இந்த நியமத்தை நம்ம கடைப்பிடிக்கிறதுன்றது நம்ம என்னென்ன நல்லது செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் காரியங்களை செய்யக்கூடாது, இதெல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த நியமத்தில் வருது. ஆசனங்கள் அதை மட்டும் பண்ணுறதில்ல, உடம்பையும் நீ பக்குவப்படுத்தி வைக்கணும், உடம்பையும் நீ ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறது தான் இந்த ஆசனங்கள். இந்த ஆசனங்களில் நம்ம பண்ணுறது இந்த ஹத யோகம், பார்ட்னர் யோகா, கீத யோகம், பக்தி யோகம், எல்லாமே ஒரு விதமாக ஒருத்தர் ஃபார்ம் பண்ணது இந்த ஆசனங்களில் சொல்கிறது. பிராணாயாமம் உடம்பை வதச்சி மட்டும் நீ பண்ணினா போகாது, மூச்சு சுவாசத்தையும் நீ உன் கண்ட்ரோலில் வச்சா மட்டும்தான் நீ சமாதி அடைகிறதுக்கு நீ எலிஜிபிளான ஆள் அப்படின்னு சொல்லி தான் பிராணாயாமத்தை 4வது படியாக வச்சாங்க. ஆசனங்களுக்கு அப்புறம் உடம்பை பக்குவப்படுத்தினதுக்கப்புறம் தான் நீ சுவாசத்தை பக்குவப்படுத்த முடியும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு வீசிங்கன்னே டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா, டாக்டர் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருவாங்க, பஃப் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் அப்படின்ட்டுருவாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, பேஷண்ட் எடுத்துகிட்டு நம்மள்கிட்ட வராங்க, எனக்கு யோகாலாம் வேண்டாங்க, எனக்கு மூச்சு பயிற்சி மட்டும் சொல்லி கொடுங்க அப்படின்றாங்க. அப்படி பண்ணுனா நம்ம உடம்பு சரியாகவே ஆகாது, நீங்கள் லைஃப் லாங் அதுக்கு மாத்திரையே சாப்பிட்டுட்ருக்கலாம். ஆசனங்கள் பண்ணும்போது உங்களோட உடம்பை பக்குவப்படுத்தி உங்களோட சக்கரங்களில் ஆக்டிவேட் பண்ணி உங்கள் எனர்ஜி லெவலை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச ஆசனத்தை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. எல்லா ஆசனமும் இப்போ சின்ன பசங்க பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறதில்ல. சில வயதினர்களுக்குன்னு சில ஆசனங்கள் இருக்குது, சில நோயாளிகளுக்குன்னு சில ஆசனங்கள் இருக்குது. அதை பண்ணி நீங்கள் மூச்சு பயிற்சியை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 100% ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்ட்னர் யோகா அதுலேயும் சில வேரியேஷன்ஸோட சில ஆசனங்களை செய்ய போகிறாங்க. இப்போ பத்மாசனம். சந்திரேஷ் சேஷாத்ரி நல்லா நேராக நிமிர்ந்து உட்காரணும். சத்தமாக ஒரு 2 மூச்சு மட்டும் இழுத்து விடுங்க. இந்த பத்மாசனத்தில் உட்காந்துட்டாலே நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நம்ம வந்துடும். ஆனால் ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம கீழேயே உட்கார்றது இல்லை. இதுலேயே நம்ம அடுத்த வேரியேஷன் நம்ம பண்ண போகிறோம். பத்மாசனம் பண்ணுங்கள். இப்போ பத்மாசனம் மட்டும் பண்ணுறதில்ல, இது பத்மாசனத்திலேயே பத்மாசனம். 2 கையும் காலை கிராஸ் பண்ணி பிடிக்கிறது. இது இன்னும் நம்மளோட உடம்பை இன்னும் நம்ம கொஞ்சம் வதைக்கிறதுக்கு பேர் தான் பத்மாசனம். நரம்புகளை 72,000 நாடி நரம்புகளையும் நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரோம். இப்போ இதுலேயே அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டம் பெரியவங்க இதை பண்ணுறது. பத்மாசனம் போட்டுட்டு முன்னாடி குனிகிறதே ரொம்ப கஷ்டம். தொப்பை அவ்வளோ பெருசு இருக்கும், இல்லைன்னா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட முன்னாடி குனிய முடியாது, ஏன்னா முதுகெலும்பு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். நேராக வரணும். அதில் பத்மாசனம் போட்டு குனிகிறது கொஞ்சம் கஷ்டம். நேராக வாங்க 2 பேரும். 2 மூச்சு இழுத்து விடுங்க. இதில் பத்மாசனம், கைக்கும் ஒரு பத்மாசனம், கால்லையும் ஒரு பத்மாசனம். பெண்ட் பண்ணுங்க. இன்னொரு தடவை. நேராக 2 மூச்சு. சரி, இப்போ கையை ரிலாக்ஸ் பண்ணிடணும். இப்போ பத்மாசனத்தில் இன்னொரு வேரியேஷன் பார்ட்னர் யோகா பண்ணுங்கள். இந்த பார்ட்னர் யோகாவில் ஒரே ஒரு கோஆர்டினேஷன் மட்டும் இருக்கணும். ஒருத்தர் வலுவான ஆளாக இருக்கலாம், ஒருத்தர் வலுவில்லாத ஆளாக இருக்கலாம்.
ஆனால் 2 பேருமே அதை கோஆப்ரேஷனோட பண்ணணும். வலுவான ஆள் வலுவில்லாத ஆளை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த பயிற்சியை பண்ணவே முடியாது. பார்ட்னர் யோகாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மைண்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, நம்ம பார்ட்னரும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ சின்ன பசங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பண்ணாலும் அவங்க ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பெரியவங்க அவங்க உடம்பை வளைக்கிறதே கஷ்டம். அதில் பார்ட்னர் யோகாலையும் கொஞ்சம் அந்த கோஆர்டினேஷனோட பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பத்மாசனத்தில் இது ஒரு வேரியேஷன். ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பின்னாடி போங்க நல்லா. நெக்ஸ்ட்டு நல்லா இடுப்பை நேராக வைக்கணும். சந்திரேஷ் இடுப்பை நேராக வை. வெரி குட். இதில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போயிட்டாலும் ஒருத்தருக்கு பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். பேலன்ஸுன்றது இவர்கிட்ட பேலன்ஸில் இருக்கிறாரு, இவர்கிட்ட பேலன்ஸில் இருக்கிறார். ஸோ இது ஒரு வேரியேஷன். சரி, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஆசனம், கால் நீட்டிக்கோங்க. ஏகபாதாசனம், காலை தூக்கி கழுத்தில் போடுங்க. காலை மடக்கி கையை 2ஐயும் கும்பிடணும். காலை மடக்குங்க 2 பேரும். ரைட். நல்லா நேரம், தலை நேராக. வெரி குட். இது எல்லாமே நம்ம ஒரு வயசில் பண்ணினா மட்டும்தான் காலெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு போகும். சரி, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் பத்மாசனம் போட்டு நேராக உட்காருங்க. கை சின்முத்ரா, நல்லா நேராக உட்காரணும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து பத்மாசனத்தோடு கோரலேட் பண்ணி பண்ணக்கூடியது. பத்மாசனம் பண்ணுறதுனால மூளையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான ஆசனம். இந்த கான்சன்ட்ரேஷன் ஸ்கில்லை குழந்தையிலேருந்தே டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆசனங்களை நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி பசங்களுக்கு சொல்லித்தரலாம். நாளைக்கு வேறு ஒரு பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மத்திய அரசை பலவீனப்படுத்தாத மாநில சுயாட்சி. இந்திய நாட்டில் ஒவ்வொரு மாநில மக்களுக்கும் நல்வாழ்வு பெருகி மாநிலங்கள் மேலும் மேலும் பலமும் வளமும் பெற வேண்டுமானால் மத்திய அரசில் குவிந்துள்ள அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு பரவலாக்கப்பட வேண்டும் என்று மாநில சுயாட்சி குரலை திமுக எழுப்பி வருகிறது. மத்திய அரசை எந்த வகையிலும் பலவீனப்படுத்தாமல் மாநில சுயாட்சி அமைந்திட வழிவகைகள் உண்டு. அவைகளை விவாதித்து நல்ல முடிவுக்கு வர வேண்டும்.